இன்னைக்கு வந்து ஒரு சுத்தமான ஆயிலை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு 20 மூலிகை வச்சு தலைக்கு தடவுற எண்ணெயை வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே ஹெர்பல் தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. முடி வந்து கருப்பாயிடும், பொடு வெட்டு பூச்சி வெட்டு எதுவுமே இருக்காது. முடி வந்து சத்து இல்லாமல் ஸ்லிம்மாக இருந்ததுனாக்க ஒரு மாதத்துலேயே அடர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தி ஆகிறது நல்லாவே தெரியும். முடி கயில்றது மெயினாக முடி கயில்றது வந்து ஒரு 10-15 நாளில் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவே வந்து மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக குளிர்ச்சி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டில் அப்படி தூங்கலாம். இது வந்து நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தடவிட்டு வேலைக்கு போகலாம். அருமையான ஒரு தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெய் வேணும்னாக்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டுருவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. அவனுக்கு காலையில் திருமணம் நடக்குது. அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு முதல் ராத்திரி. அவன் ரூமுக்கு போறான். கல்யாண பொண்ணு வந்து பெட் மேல உட்காந்துருக்காங்க. அவங்க வழக்கப்படி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தலை மூடி இருக்காங்க இல்லையா, முந்தானை வச்சு மூடி இருப்பாங்க, அந்த மாதிரி மூடி இருக்கான். அவன் அந்த ரூமுக்கு போய் அந்த துணியை எடுத்து பார்க்குறான். அவன் அழகுல ரொம்ப மயங்கிடுறான். வாவ், யூ ஆர் சோ பியூட்டி அப்படின்றான். அவ கொஞ்ச நேரத்துலலாம் அழறான். அழுத உடனே என்ன பண்றான் அப்படின்னா, ஏன் அழற, இந்த வீட்டுல வந்து ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் எதுக்குமே குறைச்சல் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை நல்லா வச்சிருப்பேன், உன்னை நல்லாவே பார்த்துப்பேன் நானு, அதனால நீ அழாது. இங்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் குறைவில்லை. உலகத்துல எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் இருந்தாலும் சரி, நீ விருப்பப்பட்டா கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பெண் வந்து பேசுறா. உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு என் மேல உரிமை அதிகமா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான். சொல்லு, என்ன விருப்பம் அப்படின்னு கேட்கிறாரு. நாளைக்கு காலையில நான் இறந்துருவேன், என்னோட உடலை வந்து எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படின்ற. கேட்டோடனே ஒரே அதிர்ச்சி. என்னடா இப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணோம், நான் இறந்துருவேன், நீங்க உடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு. ஏன் அந்த பொண்ணு இப்படி சொன்னா, இந்த கதையோட விரிவாக்கத்தை முழுசா பார்க்கலாம். பஸ்தின்னு ஒரு டவுன் இருக்கு. பஸ்தில இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி கோருன்னு ஒரு கிராமம் இருக்கு. படிக்க வரவங்க எல்லாருமே பஸ்திக்கு வந்தாதான் படிக்க முடியும். கோருக்கும் பஸ்திக்கும் உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர். இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க அந்த ஊர்ல இருந்து வந்து பஸ்திக்கு காலேஜ் படிச்சுட்டு போறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு கீழே ஒரு நதி ஓடுது. நிறைய பேர் வந்து அந்த நதிக்கு வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க, சில பேர் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க, சில பேர் ஃபிஷிங்காக வருவாங்க. இப்படி தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் அந்த கிராமத்துல இருந்து பஸ்தின்ற டவுனுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அங்க ஒரு பையன் வந்து மீன் படிச்சுட்டு இருக்கான். அவனை எப்பவுமே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேர் வந்து சோனு. ஆனால் மாஸ்டர் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, சோனு போட்ட வலையில எப்பவுமே மீன் இல்லாமல் அவன் போனதே கிடையாது. சோனு எப்போ வலை போட்டாலும் அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு மீன் கிடைச்சிடும். அப்போ காலேஜ் வந்து இந்த மாதிரி வரும்போது சோனு பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4 பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வராங்க. சாயந்தரமா ஒரு 5-6 மணிக்கு வராங்க. வரும்போது எல்லாருமே அந்த நதியை தாண்டி தான் போய் ஆகணும். அங்கே பிரிட்ஜும் இருக்கு, நதியும் இருக்கு. பிரிட்ஜு கீழே நதி ஓடுது. அந்த பிரிட்ஜ் தாண்டி தான் எல்லாருமே போய் ஆகணும். அப்போ நிறைய பேர் சோனை பற்றி பேசுறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு பொண்ணு பேர் சீமா. சீமா அவகிட்ட சொல்றாங்க, ஏய், இந்த சோனுன்ற பையன் சூப்பரா மீன் பிடிப்பான்ப்பா, அவன் போட்ட வலையில மீனே இல்லாம போனதே கிடையாது, அவன் மீன் பிடிக்கிறதுல மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீமாவுக்கு சோனு பத்தி சொன்ன உடனே மீன் பிடிக்க ஒரு ஆசை வந்துருது. அப்ப என்ன பண்றா, திடீர்னு போய் எனக்கும் மீன் பிடிக்க கத்து தரியாப்பா அப்படின்னு கேக்குறா சோனு கிட்ட. கண்டிப்பாங்க, இது என்ன பிரமாதமா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேங்க அப்படின்றான். சரி, இப்ப சொல்லி கொடுங்க, நான் இப்பயே கத்துக்கிறேன் அப்படின்றான். சீமாவும் அந்த மீன் பிடிக்கிற ஆசையில அன்னைக்கே கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சரின்னு சோனுவும் கத்து தரான். கத்து தரும்போது வலையை விரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றான். அவளும் வலையை விரிச்சு போடுறா. மீன் வந்துருச்சு, இப்ப இழுங்க வலையை அப்படின்னு சொல்றான். சீமா வாழை மட்டும் இழுக்க முடியல, ஏன்னா மீன் அதிகமா இருக்கு, அவளால இருக்க முடியல. சோனு சீக்கிரமா வா, இல்லாட்டி மீன் போயிடும், சீக்கிரம் வா அப்படின்னு கொஞ்சம் விட்டுட்டுனா மீன் போயிடும் அப்படின்றக்கா வரான். சோனுவும் சீமாவும் அந்த வலையை சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த மாதிரி சேர்ந்து இழுக்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் கை பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அந்த அர்ஜென்ட்டா அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. மீன் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்ததும் என்ன பண்றான், சீமா வந்து சோனு ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்ததுக்கு, நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். சோனுவும் அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஏன்னா சோனுவால அன்னைக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை, ஒரே சீமா ஞாபகமாவே இருக்கு. அவன் மேல ஒரு கைப்பட்டதும் ஒரு விதமான சந்தோஷம் அவனுக்குள்ள. சீமா பத்தின நினைப்புல இருந்துட்டு இருக்கான். அவன் படுக்கிறான், ஆனா அவனுக்கு தூக்கமே வரல. அப்புறம் கடைசியா ஏதோ தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா விடியற் காலையிலே வரான். மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது கோருன்ற கிராமத்துல இருந்து ஒரு 4 பிள்ளைங்க பஸ்தூன்ற டவுனுக்கு போறாங்க. போகும்போது என்ன சோனு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்னு சீமா கேக்குற. இல்ல கொஞ்சம் நிறைய மீன் பிடிக்கலான் இருக்கா, வந்திருக்கேன் அப்படின்ற. சரி சொன்ன, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமா கிளம்பி போறேன். இவனும் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். திருப்பி சாயந்தரம் ஆகுது, 5 to 6 ஆகுது. அவங்க சீமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க காலேஜ்ல இருந்து. திருப்பியும் சீமா வந்து சோனு கிட்ட, சோனு என்னைக்கும் நம்ம மீன் பிடிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு என்ன சீமா, கண்டிப்பா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா ஒரு 4-5 வலையை விரிக்கிறாங்க. விரிக்கும் போது நிறைய மீன் வந்துருது. திருப்பியும் வந்து சோனு வா வா மீன் பிடிக்கலாம், இல்லாட்டி மீன் போயிடுமா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு வலைனா பரவாயில்ல, 4-5 வலை போட்டிருக்காங்க, அப்ப சீக்கிரமா பிடிச்சாதான், இல்லாட்டி மீன் போயிடும். அதனால சோனும் வரான். ஸ்பீடா போறான், அந்த மீன் அந்த வலையை எடுக்கிறதுக்கு போறான். சோனு சீமாவும் சேர்ந்து கடைசியா
வலை எடுத்துடுறாங்க. அப்ப சோனு வந்து சீமாட்ட சொல்றான், சீமா நீ பிடிச்ச வலையில உள்ள மீனை வந்து நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்றான். என்ன சோனு, காலேஜ் வந்து இப்பதான் வந்திருக்கேன், எப்படியே போய் இந்த மீனை அப்படி நான் அப்படியே தூக்கிட்டு போக முடியும் வீட்டுக்கு? இல்ல சோனு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா சீமா. இல்ல சீமா நீ எடுத்துட்டு போ அப்படின்றான். இல்ல வேணாம் அசிங்கமா அப்படி தூக்கிட்டு போறது வேண்டாம், என்ன எடுத்துட்டு போடல அப்படின்றா. சரின்றான். அப்ப சீமாவோட ஃப்ரெண்ட்ஸ் சோனு கிட்ட சொல்றாங்க, சீமாக்கு இப்படி எடுத்துட்டு போறதுல பிடிக்காது, சீமாக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சீமாவும் வீட்டுக்கு போயிடுறா, சோனுவும் வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் விடிய காலையில பாத்தீங்க அப்படின்னா சோனு வந்து மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வரும்போது காலேஜ் எடுத்துட்டு வரும்போது சீமாட்ட கொடுக்குறான். சீமா அதை சாப்பிட்டு பாருங்க, நான் உங்களுக்கு அதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா சீமாவும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு சோனு அப்படின்றான். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ காலேஜ் போயிடுறான். அப்ப சீமா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஏய் சோனு எனக்கு என்னமோ உன்னை விரும்புற மாதிரி தோணுது, ஏன்னா நம்ம விளையாட்டா சொன்ன விஷயம் அவன் அடுத்த நாள் காலையில இவ்வளவு விடிய காலையில நமக்கு செஞ்சு தரணும்னு அவசியமே இல்லை, இவ்வளவு விடிய காலையில செஞ்சுட்டு வந்திருக்கான், என்னமோ சோனு உன்னை காதலிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றான். அப்ப சீமா அதை பத்தி யோசனை பண்றா. காலேஜ் போயிட்டு திருப்பியும் மறுபடியும் சாயந்தரம் வரா. சாயந்தரம் வரும்போது சோனு அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் வந்து சீமா வந்து மீன் பிடிக்கலாமா சோனு அப்படின்னா பிடிக்கலாம் அப்படின்றா. வலைய போடுறா. வலைய போடும் போதே சோனு கிட்ட சீமா கேக்குற, சோனு நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறா. நான் பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருக்கேன், லக்னோல அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருந்தேன், எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்துட்டேன், ஏன்னா அவங்க உடம்பு சரி பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனா அவங்களோட உடம்பு சரியில்லாதனால அவங்க தினமும் மீன் சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதை பிடிக்கிறதுக்காக தான் அந்த நதிக்கு வந்தேன், ஆனா ஒரு காலகட்டத்துல எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால என்னால இந்த படிப்பை தொடர முடியல, இப்போ என்னோட பொழுப்புக்கே நான் மீன் பிடிக்க தான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு சீமா மீன்லாம் பிடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறா. இப்படி அவங்க தினமும் இந்த வேலை செய்யும் போது ஏன்னோ சீமாக்கும் சோனுக்கும் வந்து ரெண்டு பேருக்கு இடையே நெருக்கம் அதிகமாகுது. நெருக்கம் அதிகமான காதலம் அதிகமாகுது. சீமாவோட ஃபோன் நம்பரையும் சோனோட ஃபோன் நம்பரையும் ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி வாங்கிக்கிறாங்க. தினமும் பேசுறாங்க. கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும், அதே மாதிரி காதலிச்சா வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சோனு சீமாவோட காதலும் வந்து பெரியவங்களுக்கு வந்து தெரிய வருது. பெரியவங்களுக்கு தெரிய வந்த உடனே சீமா வீட்டில் ரொம்ப வசதி. அந்த கோருன்ற கிராமத்தில் எந்த ஒரு சண்டை இருந்தாலும் முதல்ல சீமா வீட்டு ஆளுங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க. சீமா வீட்டில் வசதியும் அந்தஸ்துமே இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, சீமா வீட்டில் அது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, அந்த நதிக்கரைக்கு போய் சோனுவை போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. உனக்குலாம் காதல் கேக்குதா, அந்த யார் வீட்டு பொண்ணை யார் காதலிக்கிறது, நீ எப்படி காதலிக்கலாம் சொல்லிட்டு நல்லா ஒரு அடிச்சிடுறாங்க. அடிச்சு எனக்கு ரொம்ப காயமாயிடுது. காயமாட்டு இனிமே இந்த மீன் பிடிக்கிறேன்னு இந்த இடத்துல நீ உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை நான் உன்னை இந்த இடத்துல பார்த்தேன்னா அடுத்து மீன் இருக்காது, நீ தான் அதை பொணமா மிதப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிப்பட்ட காயத்தோட சோனு ஒரு வாரம் வந்து அந்த நதிக்கரைக்கே வரல. என்ன சோனுக்கு அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க, ரொம்ப முடியல. சீமாவும் வீட்டுல கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. சீமாவோட போன் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சீமா நான் காலேஜ் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி சீமாவை அனுப்பிடுறாங்க. ஏன்னா சோனு வரல, நதிக்கரையில வரலன்றதால சீமாவை அனுப்புறாங்க. சீமாவுக்கும் சோனு பத்தின நினைப்பு, சோனுக்கும் சீமா பத்தின நினைப்பு. ஏன்னா பிரிஞ்சிருக்கும் போது காதல் இன்னும் ரொம்ப அதிகரிக்கும் இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட நினைப்பு வந்துட்டே இருக்கு. சோனு சீமா நினைக்கிறது, சீமா சோனு நினைக்கிறது, எப்பயும் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து போன ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஏக்கம் இருக்கு. அப்ப சோனு ஒரு கட்டத்துல நம்ம தைரியத்தை வர வச்சுட்டு கண்டிப்பா நம்ம போய் சீமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் போறான். சீமா பாக்குற சோனுவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆடுற, என்ன சோனு இவ்வளவு அடிபட்டிருக்கு, என்ன விஷயம், என்ன நடந்துச்சுன்னா இல்ல உங்க வீட்டு ஆளுங்களாம் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சீமா ரொம்ப வருத்தப்படுறா. ரொம்ப கட்டி பிடிச்சி அழறா. நான் எப்பவுமே நான் அவங்க கூடவே வாழணும் சோனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறா. அவங்க தெரியாம திருப்பியும் மறுபடியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தெரியாமலே பாத்துக்கிறாங்க வீட்டுல. ஒரு கட்டத்துக்கு மேல சீமா என்ன சொல்றான், சரி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போறாங்க. சோனுக்கும் சீமாவுக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணமான அன்னைக்கு சீமா வீட்டுல தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சோனு மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. எங்க வீட்டுல ஒரு பெரிய பொருள் காணோம், அவன் இது திருட வந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலையும் போட்டுறாங்க. அவன் ஜெயில இருந்த சமயத்துல சீமாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை பேரு பங்கஜ். அந்த ஊர்ல வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. பங்கஜ் வந்து ரொம்ப வசதியானவன், நல்லா படிச்சிருக்கான். பங்கஜுக்கு சீமாவை பொண்ணு பார்க்க போறாங்க. பங்கஜுக்கு சீமாவை பார்த்த முதல் டைமே சீமாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. சீமாவை பொண்ணு பார்க்க போறா. பொண்ணு பார்த்த அன்னைக்கு அவங்க என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு கல்யாண தேதியுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சீமாவுக்கும் பங்கஜ்க்கும் கல்யாணம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண நாளும் நெருங்கிடுச்சு. கல்யாணத்துக்கு எல்லாம் அவங்க குடும்பத்துல பங்கஜ் குடும்பத்துல எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சோனு வந்திருக்கான். ஜாமீன்ல வெளியில வந்துடுறான். சீமா வந்து சோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. சோனு எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா எங்க வீட்டு பெரியவங்க கௌரவத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா கல்யாணம் பண்ண அடுத்த நாள் நான் பெண்ணமா தான் இருப்பேன், எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்றான். அதனால இந்த லெட்டர் படிச்ச சோனு எப்படியோ ஜாமீன் வாங்கி வந்துடுறான். அன்னைக்குதான் சீமாவுக்கு கல்யாணம். இந்த சீமாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். வந்து பார்த்த உடனே பார்த்தேன் அப்படின்னா அங்க இருந்த கல்யாண பையன் பங்கஜ் வந்து சோனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். லக்னோல சோனுவும் பங்கஜும் ஒன்னா
ஒண்ணா படிச்சவங்க. சோனு பங்கஜ் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான். பங்கஜ்க்கு சோனு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏய் சோனு, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனேன் காலேஜ் படிக்கும்போது, அதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ ட்ரை பண்ண, உன்னோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, நீ என்ன பண்ற ஏது பண்றதே தெரியல அப்படின்னு ஆர்வமா கேட்கறான் பங்கஜ் வந்து சோனு கிட்ட. அவனுக்கு நடந்த விஷயம் பங்கஜ்க்கு எதுவும் தெரியாது, அவன் ஜெயிலுக்கு போன விஷயம் எதுவுமே தெரியாது. அப்ப பங்கஜை தனியா கூப்பிட்டு பேசுறான் சோனு. பங்கஜ், இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து என்னோட காதலி அப்படின்றான். என்னை ரொம்ப விரும்புறா, அவ வந்து கல்யாணம் பண்ணா இறந்துருவா, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்து பங்கஜ் அப்படின்றான். என்னடா சொல்ற, எனக்கு அந்த பொண்ணை பார்த்த முதல் நாள்ல இருந்தே எனக்கு அவன் மேல ஒரு விருப்பம் வந்துருச்சு, அவன் உன்னை காதலிச்சிருந்தா ஏன் என்ன திருமணம் பண்றதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு நான் கேட்கறான். இல்ல, அவங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி தான் சம்மதிக்க வச்சாங்க, அவளுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் சோனு. உன்னை காதலிச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். சோனு அதுக்கு சொல்றான், இங்க 2 பேருக்குமே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கோவில்ல. இந்த கல்யாணம் ஆன விஷயம் சீமா வீட்டுல தெரிஞ்ச உடனே என் மேல பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சீமா தான் இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா, அதனால தான் நான் ஜாமீன்ல வெளியில வந்தேன் அப்படின்றா. அப்ப பங்கஜுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இவன் திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்துன்றான், என்னமோ சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே பங்கஜோட அப்பா ஒரு பெரிய வழக்கறிஞர். பங்கஜ் வந்து அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சரி, பங்கஜ் அப்பா என்ன சொல்றாரு, இந்த கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா பங்கஜுக்கும் சீமாவுக்கும் கல்யாணம் நடக்குது. பங்கஜும் தாலி கட்டுறான். தாலி கட்டிட்டு அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அவன் ரூம்குள்ள போறான். பொண்ணு வந்து பெட் மேல உட்காந்துருக்கு. உள்ள போய் பாக்குறான். பார்த்துட்டு அவன் முகத்தை பார்த்த உடனே, நீ ரொம்ப அழகா இருக்க, வாவ் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். நீ நிலா போல ரொம்ப அழகா இருக்க அப்படின்றான். அவளை ரொம்ப வர்ணிக்கிறான். அவன் வர்ணிக்கும் போதே அந்த பெண் வந்து அழறா. ஏன் அழற அப்படின்னு சொல்றான். எனக்கு நீங்க தாலி கட்டிட்டீங்க, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம், ஆனா நாளைக்கு என் பெண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த கல்யாணம் வந்து எங்க வீட்டு பெரியவங்க கௌரவத்துக்காக தான் கல்யாணம் பண்ணனே தவிர உங்களை விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சோனு பத்தின எல்லா விஷயமும் அவ சொல்றா. சொன்ன கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. அப்பதான் பங்கஜ்க்கு எல்லா விஷயமும் புரியுது. ஓ, சோனு நம்மகிட்ட சொன்ன எல்லா விஷயமும் உண்மையான விஷயம் தான் அப்படின்றான். அப்ப சோனு அந்த ரூமுக்கு வரான். சோனு அந்த ரூமுக்கு வந்த உடனே சீமாக்கு ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சு அழறா. முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழறா. சோனு காதலையும் சீமா காதலையும் பார்த்த பங்கஜ் குடும்பம் சோனுக்காக பங்கஜ் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால சீமாவை அவன் டைவர்ஸ் பண்றான். பங்கஜ் சீமாவை டைவர்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே சீமாவும் சோனும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அழகான குழந்தையும் சோனு சீமாக்கு இருக்கு. அதாவது அவங்க உண்மையா காதலிச்சிருக்காங்க, அதனால அவங்க உண்மையாவே சேர்ந்துட்டாங்க. உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். அந்த மாதிரி சோனு சீமாவும் ரொம்ப உண்மையாவே காதலிச்சிருக்காங்க, கடைசியில ஒன்னா சேர்ந்துட்டாங்க. உண்மையான காதல் என்னைக்குமே நமக்கு வெற்றி தான் தரும்.